அண்ணாச்சி எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம ரிச் இண்டியாவோட இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கனவுகள் காண கண்ணுக்கு சொல்லிக்கொடு நண்பா. சார் அப்துல் கலாம் முடிந்தது போல கனவுகள் காண்போம் நண்பா. பாயும் நதிகளை இணைப்போம், பாலை வனத்தில் நெல்லறுப்போம். நம்ம ரிச் இண்டியா நிறுவனம்
கடந்த 10 வருஷமாக பல இடத்துல நல்ல நல்ல வீட்டு மனையை அறிமுகப்படுத்தி நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணலை. ஏன்னா நம்ம தலைவரோட ஆசையே பெருசுங்க. பெரிய நாலேஜ் சிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு அதை திறம்பட செயல்பட்டு அரக்கோணத்தில் முதல் முறையாக ஒரு வெற்றி பயணத்தை துவங்குற மாதிரி நாலேஜ் சிட்டின்னு பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. அதுக்கு வந்திருக்க கூட்டத்தை பார்த்தீங்களா? நம்ம ரிச் இண்டியா வாடிக்கையாளர்களும் நம்ம நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் தான் இவ்வளோ பேரும் இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களும் இந்த நாலேஜ் சிட்டியில் பங்கு பெறணும் தான் நினச்சி. உலகம் கை தொழும் நமது இந்தியா, உறவு கரம் தரும் நமது இந்தியா, உலகம் கை தொழும் நமது இந்தியா, உலகம் கை தொழும் நமது இந்தியா, உறவு கரம் தரும் நமது இந்தியா, உறவு கரம் தரும் நமது இந்தியா. 3 எல்லைகள் உப்பு கடலோடு, நன்றியுணர்வு மிக்க நம் திருநாடு. தேசம் கடந்து எங்கள் நேசம், மனிதம் மலர்ந்து விட்ட வாசம். தேசம் கடந்து எங்கள் நேசம், மனிதம் மலர்ந்து விட்ட வாசம். இங்கு பேதங்கள் இல்லை, சேதங்கள் இல்லை, நீ நமது தாய்நாடு. ரிச் இந்தியா, இனி நமது தாய்நாடு. ரிச் இந்தியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்ல நாளில் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். எஸ், எஜுகேஷன் இஸ் த மூமெண்ட் ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட் அப்படின்வாங்க. எல்லாருக்குமே எஜுகேஷன் அண்ட் அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிச் இண்டியா இவங்க பிளாட்ஸை மட்டும் சேல் பண்ணுறதில்ல, இவங்க ஹார்ட்டை டச் பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் முக்கியமாக நாலேஜ் சிட்டி, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரிச் இண்டியாவோட எம்டி அண்ட் சேர்மன் டாக்டர் டி அருளானந்திங்க இருக்காங்க. வணக்கம் சார். சார், நாலேஜ் சிட்டி இந்த கான்செப்டே ஒரு புதுமையாக இருக்குது அப்படின்னா என்ன சார்? சாதாரணமாகவே இன்றைக்கி கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்களோட படிப்புக்காக தன்னோட வீட்டை மாற்றி சிட்டிக்கு சிட்டியில் வாடகை வீட்டில் இருந்துட்டு குழந்தைய படிக்க வைக்கணும், காலேஜ் படிக்க வைக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. நாலேஜ் சிட்டி அப்படின்றதுனா இதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, அதில் அருள்போதி மாண்டசரி கிண்டர் கார்டன் ஸ்கூலு, அருள்போதி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, சயின்ஸ் பார்க்கு, கல்வி கோவில், அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா ரெசிடென்சியல், அதாவது வீடுங்க குறைஞ்ச விலையில் அவங்களே வீடு கட்டிக்கிற மாதிரியும் நம்மளே வீடு கட்டி கொடுக்குற மாதிரியும். உதாரணத்துக்கு இந்த அரக்கோணத்தில் இப்போ பண்ணுற நாலேஜ் சிட்டி ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா 153 ஏக்கர் அரக்கோணம் சிட்டியை ஒட்டியே இந்த இடம் இருக்குது. அற்புதமான ஒரு இடம். இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம அதை நாலேஜ் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏப்பா, நம்ம ரிச் இண்டியா தலைவர் என்ன சொன்னார்னு கேட்டியல்ல, இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும்? அம்புட்டு தான். இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் ஜென்ரேஷனுக்கு நாளைக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதா நினச்சா நாலேஜ் சிட்டியில் பங்கு பெறுங்க. ஓகே சார், மாற்றமே மாறாதது அப்படின்வாங்க. ஆனால் நல்ல மாற்றம் தான் எல்லாருக்குமே தேவை. இது எப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை இந்த நாலேஜ் சிட்டி உருவாக்கணும்னு நம்புறீங்க சார்? உதாரணத்துக்கு கல்வி இன்றைக்கி நல்ல கல்வி அத்தியாவசியமாயிடுச்சு. இப்போ அருள்போதி மாண்டசரி கிண்டர் கார்டன் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் குழந்தைங்களுக்கு செய்முறை கல்வி, அதாவது ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும் படிக்கிறதுக்கு நார்மலாக குழந்தைங்களுக்கு. இப்போ இதில் ப்ரீகேஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ப்ரீகேஜியில் படிக்கிறதுக்குன்னு இடம் இருக்கும், அவங்களுக்கு தூங்குறதுக்குன்னு இடம் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு, அதாவது ஆக்டிவிட்டி, அதாவது படித்த அந்த படிப்பை செஞ்சு பழகிற மாதிரி ஒரு மெத்தடு, அதாவது மாண்டசரி மெத்தட் அப்படின்ற மெத்தடில் இந்த அருள்போதி மாண்டசரி கிண்டர் கார்டன் ஃப்ரீ ஸ்கூல் அதில் நடக்க போகுது. இதில் இந்த நாலேஜ் சிட்டியில் யாரெல்லாம் இடம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட குழந்தைங்க ப்ரீகேஜிலேருந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அது வரைக்கும் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூலாக இருக்க போகுது. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்பா, நம்ம நாலேஜ் சிட்டி 150 ஏக்கரில் அமைச்சிருக்காங்க. அதில் நம்ம வீட்டில் இருக்கும்ல வாண்டுகளுக்கு, அதுக்கு மழலையர் பள்ளி, கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருக்கும்ல அதுக்கு உயர்நிலை பள்ளி, அப்புறம் பெரியவன் ஆயிடுவாங்கல்ல அதுக்கு நல்ல காலேஜு,
இது மட்டுமா, குளோபல் லைப்ரரி, விளையாட்டு பூங்கா, ஸ்போர்ட்ஸ் அகாடமி, கல்வி கோயில், சயின்ஸ் பார்க்கு, மருத்துவமனை, ஏடிஎம், ஷாப்பிங் மால், இப்படி எல்லாமே ஒன்று போல் நம்ம வீட்டை சுற்றியே இருந்தால் அப்புறம் என்னங்க வேணும் நமக்கு? நம்ம லைஃபே சொர்க்கம் தான் போங்க. அனைவருக்கும் கல்வி அவசியம் தந்து அறிவு சுடர் ஏற்றுவோம். இலவச படிப்பை துடிப்புடன் தந்து இருளை நாம் ஓட்டுவோம். அனைவருக்கும் கல்வி அவசியம் தந்து அறிவு சுடரை ஏற்றுவோம். இலவச படிப்பை துடிப்புடன் தந்து இருளை நாம் ஓட்டுவோம். ஒவ்வொருத்தர் மாற்றத்துக்கு ஒத்து வாழ்வாங்க, ஒவ்வொருத்தர் மாற்றத்தை எதிர்த்து வாழ்வாங்க. பட் ஆனால் நீங்கள் மாற்றத்தை உருவாக்குறவர். ஸோ இந்த கல்வி கோயில், இந்த நாலேஜ் சிட்டி கான்செப்ட் எஜுகேஷன்லேயும் இந்த மாதிரி தொழிலையும் புதிய மாற்றத்தை பிற்காலத்தில் உருவாக்குமா சார்? ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குமா இந்த திட்டம்? 100% இருக்கும் சார். என்னோட கோல் வந்து தரமான கல்வி கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், இலவசமாகவும் கிடைக்கணும், நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் நிறைய உருவாகணும், நிறைய பிஸ்னஸ்மேனை உருவாக்கணும், மனித நேயத்தை வளர்க்கணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் ரிச் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் கல்வியை வந்து நான் இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணுன்ற ஒரு கற்பனை எனக்கு உருவாகி, அந்த கற்பனையில் உருவானது தான் இந்த நாலேஜ் சிட்டி. தமிழகம் முழுக்க 100 நாலேஜ் சிட்டி இந்த மாதிரி உருவாக்க போகிறோம். எதுக்குப்பா 100 நாலேஜ் சிட்டி அப்படின்னா, ஒரு நாலேஜ் சிட்டியில் ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலில் 1000 குழந்தைங்க படிப்பாங்க. 100 ஸ்கூலில் 1,00,000 குழந்தைங்க படிப்பாங்க. எனக்கு வந்து ஆதரவு இல்லாத ஒரு 40,000 குழந்தைங்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கணும்னு பெரிய ஆசை இருக்குது. அதுக்கு தான் இந்த 100 ஸ்கூல். அப்பா அம்மா இருக்கிற குழந்தைங்க வந்து ஃபீஸ் கட்டி படிப்பாங்க. இந்த அப்பா அம்மா இல்லாத, ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்கு இவங்க கட்டுற ஃபீஸ்லேருந்து, இந்த 60,000 குழந்தைங்க கட்டுற ஃபீஸ்லேருந்து 40,000 குழந்தைங்களுக்கு இலவசமான கல்வி கொடுக்க போகிறேன். 100 ஸ்கூல் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து 100 நாலேஜ் சிட்டி பண்ணுறதுனால 40,000 குழந்தைங்களுக்கு இலவசமான கல்வி கொடுக்கணும். அண்ணாச்சி, நம்ம தலைவர் தன்னோட லட்சிய கனவை தமிழ்நாடு பூரா பரப்ப போகிறாரு. அதில் முதல் பயணமாக தான் அரக்கோணத்தில் நாலேஜ் சிட்டி அமைச்சிருக்காரு. இப்போ இந்த 40,000 குழந்தைங்கள் தங்கறதுக்கான இடவசதி இருக்கா? அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யார் சார்? 40,000 குழந்தைங்க வந்து தங்கறதுக்கான இடம் ஹாஸ்டல். 40,000 குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா தான் இல்லை, சித்தப்பா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, சொந்த தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்க என்னன்னா, அப்பா அம்மா இல்லாத குழந்தைக்கு இவங்களால செலவு பண்ண முடியாது, ஆனால் நான் பார்த்துக்கிறது தயாராக இருப்பேன்பாங்க. அவங்க எப்போ வேணாலும் இந்த குழந்தைய பார்த்துக்கலாம். அந்த குழந்தைங்களை வந்து நான் தத்தெடுக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுக்குறேன். இவங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்கலாம். தங்குறதுக்கு ஹாஸ்டல். இப்போ புரியுமே தலைவர் என்ன சொன்னார்னு? எத்தனை தலைவர் இங்கு வந்தார், உத்தமர் உன் போல் எவரும் இல்லை, இது சத்தியம் சொல்வதில் தவறும் இல்லை, இது சத்தியம் சொல்வதில் தவறும் இல்லை. எத்தனை புனிதர் கடந்து வந்தோம், உந்தன் அனுபவம் போல் ஒரு நிறைவும் இல்லை, நம் லட்சியம் வெல்வதில் குறைவும் இல்லை, நம் லட்சியம் வெல்வதில் குறைவும் இல்லை. சார், ப்ரீகேஜியில் ஒரு அட்மிஷன் வாங்கினேன்னா மினிமம் 25,000லேருந்து மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் ஆகுது. பட் இப்போ அதெல்லாம் கூட கேட்குறதில்ல. உங்கள் வீட்டு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் குழந்தையோட படிப்பு. அந்த அளவுக்கு வந்து ஒரு கல்வின்றது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் அந்த டைமில் அருள்போதி கிண்டர் கார்டன் ஸ்கூலில் எப்படி சார் இலவசமாக கல்வி தர முடியுதுன்னு? அதான் அருள்போதி கிண்டர் கார்டன் ஸ்கூலில் சார், அது அருள்போதி கிண்டர் கார்டன் ஃப்ரீ ஸ்கூல். ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் வந்து ஏற்கனவே திருச்சியில் எங்கள் புலாங்குளத்துப்பட்டியில் ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. எதுக்காக அப்படின்னா, நம்ம ரிச் இந்தியா சிவில் சர்வீஸ் அகாடமியில் வந்து இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்தவங்க வந்து கொஞ்சம் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, தமிழில் படித்து வந்தவங்க கஷ்டமாக இருக்குது, அந்த இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்றத இந்த ஒரு 2 வருஷமாக என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ப்ரீகேஜிலேருந்து 2nd ஸ்டாண்டர்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 9 வயசுக்குள்ளேயே அந்த குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ், நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் ஸ்கூலில் கூட படிக்கலாம். ஆனால் இந்த ஸ்கூல் வந்து இப்போ எங்கள் கிராமத்தில் நான் ஆரம்பித்த மாதிரி இதை பார்த்து நிறைய பேர் நான் எங்கள் கிராமத்தில் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறவங்களே எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே சார், அருள்போதி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அது கல்விக்கான பஸ் ஸ்டாப் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சார்? படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே இந்த அருள்போதி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்ற அந்த ஸ்கூலுக்கு அவசியம் வருவாங்க.
நான் படிக்கிற குழந்தைங்கன்னு சொல்கிறது அருள்போதி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கள மட்டும் சொல்லலை. இப்போ அரக்கோணத்தில் இருக்கிற நாளைய சிட்டியில் அரக்கோணத்தில் வேறு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க, திருத்தணியில் வேறு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க, காஞ்சிபுரத்தில், வேலூரில், இந்த மாதிரி எந்த ஸ்கூலில் படித்தாலும் அந்த குழந்தைங்கள்லாம் நம்ம அருள்போதி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக இல்லை, பார்க்குறதுக்காக வருவாங்க. என்ன காரணம்னா, இப்போ இந்த அருள்போதி மாண்டசரி கிண்டர் கார்டன் ஸ்கூலு, அருள்போதி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, சயின்ஸ் பார்க்கு, கல்வி கோவில், இதெல்லாம் பார்க்கறதுக்காகவே மற்ற ஸ்கூலில் இருக்கிறவங்க வந்து போவாங்க. அதாவது படிக்கிற குழந்தைங்க எல்லாரும் அந்தந்த ஸ்கூலில் படிக்கலாம், ஆனால் இங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷனை பார்க்குற மாதிரி படிக்கிற குழந்தைங்க அத்தனை பேரும் நம்ம அருள்போதி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை வந்து பார்த்துட்டு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும். வந்து பார்த்துட்டு போகிறதுக்கான பஸ் ஸ்டாப், அது படிக்கிற குழந்தைங்களுக்கான பஸ் ஸ்டாப்பாக அது விளங்கும். அவ்வளோ ஏன் இப்போ உங்கள் பிள்ளையில சூதானமாக பார்த்துக்கிறேன்னு தானே நினைக்கிறீங்க? கவலையே படாதீங்க. நம்ம நாளை சிட்டியில் உங்கள் பங்கை செலுத்துங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வீட்டு பிள்ளை குட்டியிலேருந்து பெரியவளாகிற வரைக்கும் காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், சின்ன பிள்ளை பள்ளியிடமாக இருக்கட்டும், லைப்ரரியாக இருக்கட்டும், ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், அவ்வளோ ஏன் உடற்பயிற்சியாக கூட இருக்கட்டும், எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்திலே சூதானமாக. இதுக்கு மேலே நீங்கள் சூதானமாக இருக்கலாம்ல. உயர்வை சிந்தி உயர்வை பெறுவோம், உழைப்பை நாமே என்றும் மறவோம். நல்லெண்ணம் எங்கே உரமாகும், நம் கல்வி எங்கே தரமாகும். நல்எண்ணம் எங்கே உரமாகும், நம் கல்வி எங்கே தரமாகும். இனி நமது தாய் நாடு ரிச் இந்தியா. சார், கடவுளுக்கு தான் கோயில் இருக்கும், ஆனால் கல்விக்கே கோயில் புது விதமாக இருக்குது. அங்கே ஏதாவது உருவகம், சிலை அந்த மாதிரி வருதா சார் கல்வி கோயில்? இல்லை, கல்வி கோயில் அப்படின்றது என்னென்னா ஒரு குளோபல் லைப்ரரி. உலகத்தில் உள்ள அவ்வளோ விஷயங்களையும் அங்கே வந்து ஒரு படிக்கிற குழந்தைங்க வந்து பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், படிக்க முடியும். ஒரு பெரிய குளோபல் லைப்ரரி அது. அதான் நம்ம கல்வி கோயில் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அங்கே வந்து ஒரு தியான மண்டபம் வச்சுருக்கோம். அந்த தியான மண்டபத்தில் போய் இப்போ